ஆங்கில இலக்கியம் படித்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸுடைய யூனிட் வைஸ் அவுட்லைன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது யூனிட் 3யோட அவுட்லைன். சிலபஸில் இது மாடர்ன் லிட்ரேச்சர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு அது வேறு மாதிரி இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, தி ரொமான்டிக் ஏஜ்னு சொல்லுவோம், ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்னு சொல்லுவோம். டைம் பீரியட் 1798 to 1832. இந்த பீரியடில் இங்கிலாண்டை ரூல் பண்ண கிங் ஜார்ஜ் 1714 1837 வரைக்கும் இவர் ரூல் பண்ணியிருக்கார். இப்போ நமக்கு செலெக்ஷனில் கொடுத்துருக்குற போய்ட்ரி, டீட்டெயில் போய்ட்ரியில் யாரெல்லாம் ரைட்டர்ஸ்னால் வேர்ட்ஸ்வொர்த், கால்ரிட்ஜ், கீட்ஸ் அண்ட் இவங்க எல்லோரும் ரொமான்டிக் போய்ட்ஸ். இதில் 5 கிரேட் ரொமான்டிக் போய்ட்ஸ்ன்னு நம்ம ஒரு குரூப் வச்சுருப்போம் எப்போயுமே. அந்த குரூப்பில் 5 கிரேட் ரொமான்டிக் போய்ட்ஸ் யாருன்னா வேர்ட்ஸ்வொர்த், கால்ரிட்ஜ், கீட்ஸ், ஷெல்லி அண்ட் பைரன். இந்த 5 பேரும் தான் கிரேட் ரொமான்டிக் போய்ட்ஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க ஜென்ரலாக. ஏன் இது ரொமான்டிக் போய்ட்ரி? ரொமான்டிக் போய்ட்ரினா என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கும்போது, இந்த ரொமான்டிக் போய்ட்ரியில் தான் இந்த ரொமான்டிக் போய்ட்ரி என்னத்தை ப்ரைஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரைஸ் இஸ் த பியூட்டிஸ் ஆஃப் நேச்சர். நேச்சர்னு சொல்லும்போது நமக்கு எல்லா நேச்சருடைய எம்பாடிமெண்ட்டையுமே இவங்களுடைய போய்ட்ரியில் சப்ஜெக்ட் மேட்டராக அவங்க டீல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க போம்ஸில் சன் ஒரு சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கும், மூன் ஒரு சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கும், ட்ரீஸ் ஒரு சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கும், ஃப்ளவர்ஸ், ரிவர்ஸ், இது எல்லாமே சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கும். அண்ட் இவங்க எல்லாருமே எப்படி எழுதுவாங்கன்னு சொன்னால், ஒரு டிக்ஷன், ஆர்னமெண்டல் லாங்குவேஜை அவாய்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக காமன் மேன் லாங்குவேஜில் எழுதுவாங்க. இதில் வேர்ட்ஸ்வொர்த்துக்கு சில கிரிட்டிக்ஸ்லாம் இது வந்து வேர்ட்ஸ்வொர்த் சொன்னாலுமே கூட இதெல்லாம் வேர்ட்ஸ்வொர்த் சில போம்ஸில் ஃபாலோ பண்ணலைன்னு ஒரு கிரிட்டிசிசமும் அவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ரொமான்டிக் லிட்ரேச்சர் அக்செப்டட் இண்டிவிஜுவல் மேன் அண்ட் உமன், இண்டிவிஜுவல் லிபர்ட்டி இஸ் அக்செப்டட். இது ஒரு பாயிண்ட். என்னன்னா, இந்த ரொமான்டிக் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதனுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் மதிக்கப்பட்டது. அண்ட் அவனுடைய அந்த லிபர்ட்டி, அவனுடைய இந்த சுதந்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக பேசப்பட்டது இந்த ரொமான்டிக் லிட்ரேச்சர். அண்டு இந்த ரொமான்டிக் போய்ட்ஸ் எல்லாம் காமனாக என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் அ மிஸ்ட்ரின்னு ஃபீல் பண்ணாங்க. அண்டு இந்த ரொமான்டிக் ரைட்டர்ஸுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்களோட போயட்ரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் தேர் ஓன் விஷஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ், லவ், ஆம்பிஷன், ஜாய் அண்ட் சாரோஸாக இருந்தது. அவங்களுடைய உள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட் மாதிரி கூட இருந்தது. இப்போ நம்ம செலெக்ஷன் இருக்கிற வேர்ட்ஸ்வொர்த்னு பார்க்கும்போது, இவரை பொறுத்த வரைக்கும் நேச்சர் ஒரு கைடு, ஃபிலாசபர் அண்ட் ஃப்ரெண்ட். இவருடைய எல்லா போயம்ஸுமே பிரிங் அவுட் ஹிஸ் இன்டென்ஸ் லவ் ஆஃப் நேச்சர். இவருடைய எல்லா போயம்லேயுமே அது ஒரு விஷயமாக ஃபீல் பண்ணப்பட்டது. அண்ட் த நெக்ஸ்ட் ரைட்டர் இன் அவர் செலெக்ஷன் இஸ் கால்ரிட்ஜ். கால்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த். இவர் என்ன சப்ஜெக்ட் மேட்டரை சூஸ் பண்ணாருன்னா, த சூப்பர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை தான் இவர் சப்ஜெக்ட் மேட்டராக சூஸ் பண்ணார். இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஹீ ஹேட் அ லவ் ஆஃப் இமேஜினேட்டிவ் நேச்சர், ஸ்பிரிச்சுவல் பியூட்டி. இது எல்லாத்தையுமே அவர் போம்ல நம்ம ஃபீல் பண்ண முடியும். இந்த நெக்ஸ்ட் ரைட்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கீட்ஸ். கீட்ஸ் நோட்டட் ஃபார் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நேச்சர். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நேச்சரையும் த்ரூ ஹிஸ் சென்சஸ், அவருடைய சென்சஸ் மூலமாக நம்மளை ஃபீல் பண்ண வச்சார். சைட், ஹியரிங், ஸ்மெல், டேஸ்ட், டச், இதெல்லாம் இந்த மாதிரி சிம்பிள்ஸ், இந்த மாதிரி இமேஜரிஸ் எல்லாம் அவரோட போயமில் இருக்கும். ஸோ அதனால் ஹி வாஸ் கால்ட் அ சென்சுவஸ் போய்ட். சென்சுவஸ் போய்ட்ரினா என்ன அர்த்தம்னா, வேர் இன் ஹிஸ் போயம்ஸ் he gives, or his poems gives மெமோரபிள் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி சென்சஸ், சவுண்ட், ஸ்மெல், கலர்ஸ். இந்த இமேஜர்லாம் தொடர்ந்து வரும். அப்படியே ரொம்ப கேட்சியாக லைஃப் டைம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஷெல்லினாலே ரிபல்லியஸ் மேன். இவர் எதுக்கு அகேன்ஸ்டாக ரிபல்லியஸாக இருந்தார்னா, எஸ்டாப்ளிஷ்டு சோஷியல் ரிலிஜியஸ் ஆர்டர் அண்ட் தி கவர்மெண்ட் ஆர்டர், இதுக்கு எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்படி தான் இருக்கணும். இவர் தப்புன்னு நினச்ச எல்லா விஷயங்களையுமே இவர் எதிர்த்து கொஸ்டின் கேட்டார். இவருடைய ஆம்பிஷன் என்னென்னா, கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்றத அவர் ஆசைப்பட்டார். அண்ட் நெக்ஸ்ட் ரைட்டர் நம்மளுடைய செலெக்ஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது பைரன். இவர் ஆக்சுவலி இந்த சிலபஸில் பைரன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பைரனை விட்டுடலாம். அண்டு இந்த ரொமான்டிக் போய்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிக்கும்போது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு என்னன்னு நம்ம படிக்கணும். இதில் என்னென்ன நேமில் குரூப்ஸ் இருந்ததுன்னு நம்ம படிக்கணும். யாரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்ம படிக்கணும். இவங்க 4 பேரோட இயர் ஆஃப் பர்த்தில் என்ன க்ரோனாலஜி அப்படிங்கிறத நம்ம லேட்டராக படிக்கணும். அண்டு ஒரு போம் எடுத்துட்டோன்னா, இவங்க கொடுத்துருக்குற அந்த 4 போம்ஸ்லையுமே எந்த போம் யாருக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். இதில்
எப்போ எழுதுனாங்க, எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம படிக்கணும். அண்டு ஒரு பர்சனல் கனெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம படிக்கணும். நான் டீட்டெயிலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரில்யூட் அண்டு புக் ஆஃப் ஆடனியூஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படிக்க மாட்டோம், பட் அதோடைய ஒரு சம்மரி அண்ட் என்னென்ன இன்ஸ்டன்சஸ் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதை ரொம்ப மைனர் டீட்டெயில்ஸ் வரைக்கும் நம்ம படித்து தான் ஆகணும். அண்ட் அடுத்தது நமக்கு ப்ரோஸ் இருக்குது. ப்ரோஸில் சார்ல்ஸ் லேம்ப் அண்ட் வில்லியம் ஹேஸ்லிட் 2 பேரையுமே கொடுத்துருக்காங்க. சார்ல்ஸ் லேம்போட எஸ்ஏஸ் ஆஃப் எலியா கொடுத்துருக்குறாங்க. இந்த எஸ்ஏஸ் ஆஃப் எலியா லண்டன் மேகசின்னுங்கிற ஒரு மேகசினில் சீரீஸாக பப்ளிஷ் ஆனது 1820. எல்லா சீரீஸ் எல்லா பப்ளிகேஷனையும் கலெக்ட் பண்ணி 1823 இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸுங்கிறது டைட்டிலே இருக்குது. இதில் எலியா யாருன்னா, லேம் அவரே தான். லேம் ஹிம்செல்ஃப் இஸ் தி எலியா ஆஃப் திஸ் கலெக்ஷன். இவர் ஒரு ஃபைன் ரொமான்டிஸ்ட், ரொம்ப ரொம்ப ரொமான்டிஸ்ட் ரைட்டர்ஸில் இவரும் ஒரு ஃபைனான மேன். அண்ட் இது சீரீஸ் ஆஃப் எஸ்ஏஸ் என்னென்ன சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, என்னென்ன இன்ஸ்டன்சஸ், அவரோட பர்சனல் லைஃப்பில் இது என்னென்ன கனெக்ஷன், இதில் எங்கெங்கே எதெல்லாம் அவர் லைஃபோட ரிலேட்டடாக இருக்குது, எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறோம் லேட்டர் இன் டீட்டெயில். அண்ட் வில்லியம் ஹேஸ்லிட் இவருடைய மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போய்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இது என்ன பற்றினதுன்னா, இது வந்துட்டு இவருடைய மீட்டிங் ஆஃப் தி போய்ட்ஸ். இவர் நிறைய போய்ட்ஸை மீட் பண்ணார் லைஃப் டைமில். ஃபஸ்ட்டாக ஒரு தடவை இவர் காலரிஜோட ஸ்பீச் ஒரு இடத்துல கேட்பார். கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்புறம் அவர் மீட் பண்ணணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுவார். காலரிஜ் இவரும் மீட் பண்ணுவாங்க. த்ரூ காலரிஜ் இவர் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தையும் மீட் பண்ணுவார். அண்ட் இவருடைய இந்த ஹோல் ஒர்க் எதை பார்த்தினதுன்னா, இவர் மீட் பண்ண இந்த போய்ட்ஸ் அண்ட் இவர் மென்ஷன் பண்ணுற அதர் போய்ட்ஸ், அவங்கள பற்றி இவர் சில கோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள பற்றி இவருக்கு என்ன இருக்குது, என்ன அவர் மைண்டில் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாருங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் இவர் டிஸ்கஸ் பண்ணுவார் இந்த ஒர்க் ஃபுல்லாகவே. இவர் என்னன்னா, ஹீ இஸ் நோன் ஃபார் இஸ் ஹியூமனிஸ்டிக் எஸ்ஸேஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரில்லியண்ட் இன்டலெக்ட் தான் அவரோட ரைட்டிங் ஃபுல்லாகவே ஓவர்ஃப்ளோ ஆகும். ஒரு ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் இவர். அண்ட் டிஃபென்ஸ் ஆஃப் போய்ட்ரி, ஷெல்லி பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ஹவு ஹி சப்போர்ட்டட் போய்ட்ரிங்கிற விஷயத்தை நம்ம இதில் படிப்போம். ப்ரிஃபர்ஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ். இந்த 1798ங்கிற இயரே ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் ஆஃப் தி லிரிக்கல் பேலட்ஸ் பை வேர்ட்ஸ்வர்த் தான். இதோட ரீபப்ளிகேஷன் செகண்ட் எடிஷன் தான் 1850 பப்ளிஷ் ஆகுது. ஸோ இதில் ஹவு அ போய்ட்ரி ஷுட் பி, ஹவு அ போயம் ஷுட் பிங்கிற விஷயங்களை வேர்ட்ஸ்வர்த் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அவருடைய தியரி ஆஃப் போய்ட்ரி, காம்போசிஷன் ஆஃப் போய்ட்ரி எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். இதை நம்ம லேட்டராக படிப்போம். இந்த நெக்ஸ்ட் ஆத்தர் நமக்கு யாருன்னா ஜேன் ஆஸ்டன். ஜேன் ஆஸ்டன் ஒரு மேஜர் உமன் ரைட்டர். அவங்களோட எம்மா தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஜேன் ஆஸ்டனோட எல்லா ரைட்டிங்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு டொமஸ்டிக் லைஃப்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால டொமஸ்டிக் தீம்ஸ் தான் அவங்களோட ரைட்டிங்ஸில் இருக்கும். இந்த 18th century எண்டு கிட்ட வரைக்குமே கூட விமனுக்கு எஜுகேஷன்லாம் கொடுக்கப்படலை, ஈவன் இன் இங்கிலாந்து கூட. ஸோ அதனால் இவங்க ஒரு அன்எஜுகேட்டட், வேர்ல்டோட ரொம்ப அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகாதவங்க. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த அந்த டொமஸ்டிக் வேர்ல்டுக்குள்ளாரே இருக்கிற எல்லா தீம்ஸ் தான் அவங்களோட ஒர்க்ஸில் அவங்க எழுதுவாங்க. ஸோ நேச்சுரலி இது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ். இந்த ஃபேமிலிஸில் எப்படி மேரேஜுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், எப்படி இந்த கேர்ள்ஸ் மேபி இந்த உமன் இந்த கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரு மேரேஜுங்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்காக மட்டுமே அவங்க எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க லைஃப்பில். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களோட ஒர்க்ஸில் இருந்துகிட்டே இருக்கும். லவ், டிஃபரன்சஸ் ஒப்பீனியன் அண்ட் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு மாதிரி ட்ரையிங் டு ரீடைன் த இண்டிவிஜுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டடி ஆஃப் தி கேரக்டர்ஸ், இதெல்லாம் ஒரு காமன் தீம்ஸ் இன் ஹர் ஒர்க்ஸ். அப்போ இவங்க ஒர்க்ஸ்னு பார்க்கும்போது ஹூ இஸ் த ஆத்தர், விச் இஸ் த க்ரோனாலஜி ஆஃப் ஹர் ஒர்க்ஸ் அண்ட் யார், ஹூ ஆர் த பேர்ஸ், ஹூ மேரிஸ் ஹூ நரேட் த ஸ்டோரி அண்ட் இன் விச் இயர் இட் இஸ் பப்ளிஷ்ட், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன், விச் இஸ் த லாஸ்ட் லைன் ஆஃப் தி நாவல், இதெல்லாம் நம்ம படிக்கணும். அந்த நெக்ஸ்ட் ஒர்க் இஸ் எமிலி பிராந்தேஸ் Wuthering Heights. எமிலி பிராந்தேயோட Wuthering Heights அப்படிங்கும்போது இட் இஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1847. Published in 1847, but novel begins in 1801. அதுதான் அவங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. எமிலி பிராண்டி wrote only one novel. Her pen name is Elizabeth. See, we must understand that in those period, women writers used to have pen names. So this Emily Bronte had a pen name called Elizabeth. Actually, in this novel, you have the family of Mr. Earnshaw. Mr. Earnshaw and his daughter Catherine and son Headley. அவங்களுக்கு ஒரு ஃபவுண்ட்லிங் பாய் கிடைப்பான், ஹெத்க்ளிஃப். He becomes a hero of the novel later.
ஸோ எந்தெந்த கேரக்டர்ஸ் இங்கே தெர் ஆர் டூ பிளேசஸ், த்ரெஷ்ஹோல்ட் கிராஞ்சுன்னு ஒரு பிளேஸ் அண்ட் அனதர் பிளேஸ். I'll tell you about that later, maybe we'll discuss. ஸோ அந்த 2 பிளேஸில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் தான் ஹோல் நாவல். இது ரொம்ப ஒரு டைம் பீரியட், 2 வால்யூமாக பப்ளிஷ் ஆன ஒரு நாவல் இது. இதில் நரேட்டர்ஸே 2 பேர் இருப்பாங்க, கதையை சொல்கிறதே 2 பேர் சொல்லுவாங்க. த ஃபர்ஸ்ட் நரேட்டர் இஸ் மிஸ்டர் லாக்வுட், ஒன் ஹூ கம்ஸ் டு ஸ்டே இன் த்ரெஷ்ஹோல்ட் கிராஞ்ச். சும்மா சிட்டியோடைய அந்த ஒரு பிஸி லைஃப் விட்டு எஸ்கேப் ஆகி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே வருவார், ஒரு த்ரெஷ்ஹோல்ட் கிராஞ்சுக்கு வருவார் இந்த நரேட்டர், ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ்டர் லாக்வுட். இவருக்கு நடந்தது எல்லாத்தையும் கதை சொல்லுவாங்க நெல்லின்னு ஒரு கேரக்டர். ஸோ இந்த 2 பேர் தான் அந்த கதையவே சொல்லுவாங்க. பட் ஹீரோ ஹெத்க்ளிஃப். இந்த ஹோல் நாவலில் நிறைய கேரக்டர்ஸ், நிறைய இன்சிடென்ட்ஸ், 3 generation ஆஃப் கேரக்டர்ஸ் would appear and what happens throughout the novel will be discussed later. ஸோ இதுதான் யூனிட் 3 உடைய ஒரு ஓவரால் அவுட்லைன். எனக்கு நமக்கு இனிஷியலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய சஜஷன்ஸ், உங்களுடைய கரெக்ஷன்ஸ் ஆர் வெல்கம். தேங்க்யூ வெரி மச். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.